Something do badly, oh badly, daddy. ஹாய் ஹலோ வெல்கம் டு லினி டியூப். இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான சஸ்பென்ஸான ஒரு ஹாரர் மூவி சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹாரர் மூவி நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கு. அப்படி என்னடா ஹாரர் மூவி இவ்வளோ சீன் போகிறேன்னு கேட்குறீங்களா? ஓகே, அந்த படத்தோட பேர் வந்துட்டு ட்ராக் மீ டு ஹேவ். இந்த படம் வந்துட்டு 2009 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த படத்தோட ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 2 அப்பா அம்மா ஒரு பையனை கூட்டிகிட்டு ஒரு வீட்டுக்கு வராங்க. அங்கே வீட்டில் போயிட்டு ஒருத்தர் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஊரில் அவள் தான் வந்துட்டு மந்திரவாதி. ஸோ அவளே வந்துட்டு என்னாச்சு என்னன்னு கேட்குறாங்க. இல்லை, என் பையனுக்கு வந்துட்டு உடம்பு முடியல, என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் நாள் 2-3 நாளாகவே வந்துட்டு இது வாய்ஸ்லாம் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிற அந்த மந்திரவாதி என்னடா நினச்சி சொல்லுடா அப்படின்னு கேட்கவும், இல்லை நீ உண்மையை சொல்கிறத நான் சொல்லுவேன் அப்படின்னு சத்தமாக கேட்கும். இல்லை, என் பையன் வந்துட்டு ஒரு நெக்லஸ் திருடிட்டான், அதை எடுத்து நான் கொடுக்க போகணும், பட் அவங்க வந்துட்டு வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவோம். அப்படியா, சரி நெக்லஸை காட்டுன்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸை பார்த்துமே ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுறான். சரி அந்த பையன் உள்ளே கூட்டிட்டு வாங்க சொல்லி உள்ளே கூட்டிட்டு வந்துட்டு அவங்க 10 பையன் நடுவில் படுக்க வச்சு இவங்க ரிச்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷமான சக்தியில் அவன் உள்ளுக்கு வந்து காத்தடிச்சு அந்த பையனையும் அந்த பையனோட அப்பா அம்மா எல்லாத்தையும் அடி நடிச்சு தள்ளி விட்டுறது. இந்த பையனை பண்ணுறான், அங்கே அதை ஓடி போய் கீழே போயிடலான்னு சொல்லிட்டு மாடியிலிருந்து கீழே பார்க்குறான். அந்த அமானுஷமான ஒரு உருவம் வந்து அந்த பையனை கீழே தள்ளி விட்டுருது. கீழே விழுந்து அந்த பையன் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கும். ஸோ அவங்க அப்பா அம்மா வந்துட்டு தம்பி எழுந்திரிச்சிட்டா அப்படியே படுத்துடுறா, அம்மா வந்துடுறான்னு சொல்லி அப்பா அம்மா கீழே இறங்க போகிறாங்க. இந்த சைடு இந்த மந்திரவாதி இறங்கலான்னு போகிறான். அதுக்குள்ளே கீழே இருந்து ஹேண்ட்ல இருந்து 2-3 கைகள்லாம் வந்து அந்த பையனை அப்படியே இழுத்துட்டு போயிடுது. ஸோ எடுத்துகிட்டு போகும்போது நம்ம மந்திரவாதி என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை மறுபடியும் நான் ஒரு நாள் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 40 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் கிறிஸ்டின். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ப்ளே. ஸோ இவங்க 2 பேரும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. அந்த ஆஃபீஸில் உள்ள ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் பொசிஷனுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. எப்படியாவது இந்த பொசிஷனை வந்து எடுத்துடணும்னு ரொம்ப ஈகராக வேலை செய்கிறாங்க. அந்த ப்ரொமோஷனுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறாங்க. பட் அவங்க மேனேஜர் வந்துட்டு அவங்க அந்த இடத்துல வேலை செய்கிற ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஒரு பையன் மேலே ரொம்ப எப்படியாச்சும் அவனை கொடுத்துடணும் ஒரு இதில் இருக்காரு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல போயிட்டு நேராகவே போய் வாய் திறந்து கேட்டுருவாங்க, சார் எப்படி சார் இந்த பொசிஷனுக்கு அப்படின்னு. இல்லை, இந்த பொசிஷனுக்கு இன்னும் வந்துட்டு ஆள் தேடிட்டு இருக்கோம், ஸோ வெயிட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இவங்க இப்படியே யோசிச்சுட்டு அந்த காலையில வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு மேஜில் ஒரு லேப்டாப்னு ஒரு சத்தம் கேட்கும். என்னடா இது அப்படின்னு தெரியும் பார்த்தா அவங்க மேஜில் சத்தம் கேட்கும். அது கூட தெரியாத அளவுக்கு அந்த பொசிஷன் மேலே ஆசைப்பட்டுட்டு அப்படியே மூழ்கி கிடப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இது பாட்டிகிட்ட என்ன உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும், இல்லை என் பேர் வந்துட்டு மிஸ்டர் கணேஷ், நான் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு உடம்பு முடியாமல் இருக்கேன். ஸோ அதனால் ஒரு 2-3 மாதமே என்னால் வந்துட்டு வீட்டுக்கு காசு கட்ட முடியல. ஏன்னா அந்த காசில் வந்துட்டு என்னோட ஹெல்த் ப்ராப்ளம்க்கு செலவு பண்ணிவிட்டு, ஸோ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் வாங்கி கொடுக்க முடியுமா, ஒரு 2-3 மாதத்தில் வந்து கட்டி எனக்கு காசு அப்படின்னு. இல்லை முடியாதுன்னு அவங்க வந்துட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலாக பிஹேவ் பண்ணுறாங்களாம். வந்துட்டு முடியாதுன்னு சொல்லவும் அவங்க வந்துட்டு இல்லை ஒரே ஒரு தடவை கேட்டு பார்க்குறியா, ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ், எனக்கு அந்த வீட்டை விட்டு வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போயிட்டு பாஸ் கிட்ட போயிட்டு நம்ம வந்துட்டு ஹீரோயின் கேட்க. ஸோ பாஸ் கிட்ட சொல்கிறாங்க, அவனோட முடிவு தான், நீ என்ன எடுக்கிற, ஓகே தான், பிரச்சனை இல்லை அப்படின்னு. அவங்க அங்கேருந்து வந்துட்டு வரும்போது அவனோட கூட வேலை செய்கிறாங்க அந்த ஸ்டூ எட்டி பார்க்குறாங்க. அவன் வந்து ப்ரொஃபஷனல் 2 பேர் வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பான். ஓகே, நம்மளும் ப்ரொஃபஷனல், நம்மளால ஒரு முடிவு எடுக்க முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க வந்துட்டு, இல்லை முடியாது, நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாளாக கட்டாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேப்பர் வந்துட்டு டபார்னு மேட்சில் போட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க, என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. அப்போ அவங்க அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்க, சரின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிட்டு மறுபடியும் திரும்பி நான் இதுக்கு யார்ட்டையுமே நான் கெஞ்சினதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் அவன்கிட்ட கெஞ்சிறேன், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு சொல்லி காலையில் விழுந்துருவாங்க. அவள் பயந்துருவா. ஏன்னா அவள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நம்ம போனதுனால போயிடுவாங்க, மோஸ்ட்லி கஸ்டமர் அப்படி தானே பண்ணுவாங்க. திடீர்னு அவள் கீழே வருவோம், அவளுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவோம், செக்யூரிட்டி கூப்பிடுவோம். செக்யூரிட்டி வந்து அங்கே ஒரு பாட்டி வந்துட்டு இப்படி பண்ணுறாங்க, வந்து கூட்டிகிட்டு போயிருங்க. ஸோ செக்யூரிட்டி யாரும் வரவும் அவங்களும் எல்லாம் சுற்றி பார்க்கவும் அந்த கிழக்கு ரொம்ப மலு ஆகிடுது. அவள் என்ன பண்ணுறா, என்னை வந்து நீ அசிங்கப்படுத்திட்டேன், நீ வந்துட்டு என்னை கேவலப்படுத்திட்டேன், நான் வந்துட்டு எவ்வளோ அழகாக கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நீ பேசாதட்டு ரொம்ப கோவமாக கத்த ஆரம்பிச்சிருவான். அப்போ அவங்க செக்யூரிட்டியில் பரவாயில்ல, நீ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண சொல்லி அவங்க எல்லாமே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டோன்னே ஓகே, அவளும் ரொம்ப ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னே அவள் யோசிப்பா, நம்ம பண்ண சரியா தப்பான்னு தெரியல, சரி பரவாயில்ல, நம்ம வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு விஷயத்தை தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, உட்காந்துருக்க அந்த டைம் பாஸ் வந்துட்டு, கிறிஸ்டின் உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் நீ கிடச்சினாக்கா உனக்கு ஆல்மோஸ்ட் அந்த பொசிஷன் கிடச்சிரும், அசிஸ்டன்ட் மேனேஜர் பொசிஷன் கிடச்சிரும் அப்படின்னு. உடனே ஆமாம் வாசா அப்படியா அப்படின்னு கேட்கும். அங்கேருந்து ஸ்டவ் வந்துட்டு பார்த்துட்டே இருப்பான். இவளுக்கு அந்த சான்ஸ் அதிகமாகவே இருக்குது, அப்போ எப்படியாச்சும் இந்த பொசிஷன் எடுத்துணுன்னு ரொம்ப அவனும் வந்துட்டு மனசுக்குள்ள ஒரு கெட்டனத்தோட யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் எல்லாமே முடிச்சுட்டு இவன் என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோயின் லஞ்சுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட்லேயே பக்கம் ஆஃபீஸ் போகும்போது ஒரு என்வெலப்பில் ஒரு காயின், இந்த இடத்த நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு என்வெலப்பில் ஒரு காயினை போட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிளேட்டை கொடுக்குறான். நான் ஆஃபீஸில் அந்த காயினை பார்த்து ஸோ நான் என்வெலப் போட்டு உன்ட்ட கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டோன்னே அவன் அதை எடுத்து பார்த்துட்டு பேக்கில் வைக்கிறான். நல்லா கேட்டுக்குங்க, பேக்கில் வைக்கிறான். ஓகே, இந்த சீனை வந்துட்டு மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பேசிட்டு சாப்பிட்டுட்டு லஞ்ச்லாம் முடிச்சுட்டு
வேலைக்கு வந்துட்டு அவள் எப்போதுமே வந்துட்டு லேட்டாக தான் வேலைக்கு போவாள். ஸோ வேலை முடிச்சு நான் வீட்டுக்கு போகும்போது கார் பார்க்கிங் பண்ணுற இடத்துல யாருமே கிடையாது, ரொம்ப அமைதியாகவே இருந்தது. ஸோ அவள் காருக்கு முன்னுக்கு வந்துட்டு மார்னிங் அந்த கிளவி வெட்டடிச்சால அந்த கிளவி போன அந்த கார் அவள் காருக்கு முன்னுக்கு நிற்கவும் அவளுக்கு ஒரு மாதிரியாக நான் பார்த்த கார் அங்கே இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு இதுலேயே போயிட்டு ஒரு மாதிரி சத்தம் கேட்கும், ஒரு மாதிரி யாரும் பேசுகிற மாதிரி சத்தம் கேட்கும். அவள் ரொம்ப பயந்துருவா. பயந்துட்டு என்ன பண்ண உடம்புலாம் போயிட்டு கார் கதவு இப்போ திறந்து உள்ள போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்க முடியாது. எமர்ஜென்சியில் நம்ம எப்போதுமே ஒரு விஷயத்தை செய்யணும், ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி அவளும் திறக்க முடியாது. ஸோ லாஸ்ட்டில் திறந்து உள்ளுக்கு போயிட்டு அந்த கார்ல இருந்து ஒரு துணி மாதிரி வெளியே வந்து அப்படியே பறந்து மெல்ல அப்படியே காரை சுற்றி வரும். காருக்குள்ள அந்த பாட்டி உட்காந்துருப்பாங்க. அந்த பாட்டி வந்துட்டு ரொம்ப அமைதியாக என்னை நீ அசிங்கப்படுத்திட்டல, நீ அவமானப்படுத்திட்டல அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவோம். வந்துட்டு நான் எதுவுமே செய்ய கிடையாது, ஏன்னா என் பாஸ் தான் ரொம்ப கற்றுக்குவோம், எனக்கு தெரியாது நீ தான் பண்ணணும்னு சொல்லி அந்த நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நசுக்கி அங்கே ஒரு ஃபைட் நடக்கும். பாட்டிக்கும் இவங்களுக்கும் ஐயோ ஃபைட்டு அப்படி ஒரு சைட்டு, இவங்களை இழுத்து போடுவாங்க என்ன இழுத்து போட்டாலும் நம்ம ஹீரோனுக்கு இத்தனோடு ரத்தம் தான் வரும். ஆனால் அந்த கிழவிக்கு பயங்கரமான அடியாக இருக்கும். கடைசியில் என்ன பண்ணுவோம், அந்த கிளவி வந்துட்டு அந்த ஹீரோயின் கையில் போட்டுருந்த அந்த சட்டையில் உள்ள பட்டனை எடுத்து ஏதோ மந்திரம்லாம் சொல்லி கேர்ஸ்லாம் பண்ணி அவள் கையில் கொடுத்துருவோம். ஹீரோயின் அதுக்கப்புறம் மயங்கிடுவா கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறம் அவள் எழுந்து பார்க்கும்போது அப்படியே அங்கே ரத்தமாக கண்ணாடி அது இதுன்னு உடஞ்சி கிடக்கும். போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுவான். பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஓகே இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நார்மலாக நடக்கிறதுன்னு சொல்லி அவளை கன்வெர்ஸ் பண்ணி வீட்டுக்கு எடுத்து விட்டுட்டு போயிடுவான். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற டைமில் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ஃபியூச்சரை படிக்கிற ஒரு இது இருந்தது, கடை மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஃபியூச்சர் வந்துட்டு படிக்கிறதுக்கு ஒரு இடம் வந்து ஸோ நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி அவன் பாய் ஃப்ரெண்டை கேட்கும், இதெல்லாம் நீ நம்புறியா அப்படின்னு. இல்லை எனக்கு போய் பார்க்கணும்னு தோணுது அப்படின்னு. சரி போ அப்படின்னு. அப்போ அங்குள்ள ஒருத்தர் வந்துட்டு அது ஃபியூச்சர்லாம் படிச்சுட்டா சொல்கிறாரு, நீ வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு காசு சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை செஞ்சுட்ருக்க, நீ உன்கிட்ட எதுவும் லாஸ் பண்ணிட்ட அப்படின்னு. சொல்லுவா இல்லையே நான் எதுவும் லாஸ் பண்ணல, இல்லை நீ எதுவும் லாஸ் பண்ணிட்டேன் நல்லா யோசிச்சு சொல்லுவேன். இல்லையேன்னு சொல்லுவோம். வந்துட்டு உன் சட்டிலோட பட்டன் எங்கே அப்படின்னு. உடனே என் பாய் ஃப்ரெண்ட் இதெல்லாம் நார்மலாக எல்லாத்தையும் சொல்கிற அதே விஷயத்த ஒன்றே சொல்லியிருப்போம். காலேஜ் உனக்கு அந்த பட்டன் காணா போயிருக்கணும், இல்லை இந்த பட்டன் வந்துட்டு அந்த கிழமை தான் சட்டில் வந்து எடுத்தா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இல்லை உன்னை அதே யாரும் கேர்ஸ் பண்ணியிருக்காங்க, இது வந்துட்டு ரொம்ப எடுக்க முடியாத ஒரு கேர்ஸ், தயவுசெய்து கிளம்பிடு அப்படின்னு, வேணா காசை எனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு. இல்லை நீ சொல்லி இல்லை ப்ளீஸ் எது போங்கன்னு சொல்லி வேட்டை அடிச்சிடுவான். அதுக்கப்புறம் அவன் பாய் ஃப்ரெண்டும் இல்லை அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது, சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்ப அந்த சீன்லேருந்து அவரால் அந்த நடந்த அந்த விஷயத்துலேருந்து அவரால் வரவே முடியாது. சரி சொல்லிட்டு கிச்சனுக்கு போவோம். கிச்சனுக்கு போய் திடீர்னு கண்ணாடியெல்லாம் லேப்டாப்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். மேலே தூக்கிட்டு இருந்த பானை பாத்திரம் எல்லாமே வந்துட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிடும். அவன் ரொம்ப பயந்துருவான். ஸோ கண்ணாடிக்கு வெளியே வந்துட்டு இது உருவங்கள் நடந்து போகிற மாதிரி பார்க்கவும் ரொம்ப பயந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட் வந்துடுவான். ஸோ பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு பிறகு அவன் வந்துட்டு காம்பனி ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அன்றைக்கி அவங்க கூடவே சேர்ந்து படுத்து தூங்கிடுவான். ஸோ கடவுள் அந்த கிளம்பி வர்ற மாதிரி ஒரு பேட் ட்ரீம்ஸ்லாம் வருது. ஸோ என்ன பண்ணுவான், ஓகே பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுவான். வேலைக்கு போயிட்ட பிறகு வேலை எடுத்துட்டு ஒரு கால் வருது. கொஞ்ச நேரம் சரி பார்த்தா அந்த சீன் அங்கேயே முடிச்சுட்டு திடீர்னு அந்த கிளவி வீட்டுக்கு போகிறான். அந்த கிளவி வீட்டுக்கு போயிட்டு அவங்க பேரப்பில் வந்து கதவு திறக்குது. நீ தான் அந்த அந்த பேங்கில் வந்து என் பாட்டி அசிங்கப்படுத்தினாங்களா, சரி ஓகே நீ இப்போ இனிமேல் உனக்கு நடக்கிற எல்லா விஷயமும் உனக்கு உனக்கு நீ செஞ்ச காரியத்துக்கு உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக பேசுவான். சொல்லுவா இல்லை இதெல்லாம் நான் பண்ணல, என் மேனேஜர் தான் வந்துட்டு சொன்னான் அப்படின்னு. உண்மையை சொல்லுவோம், மேனேஜர் எடுத்த முடிவா நீ எடுத்த முடிவா அப்படின்னு. அதுக்கு ஒன்றுமே சொல்லாமல் கம்மி இருப்பாள். சரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாக்க அந்த கிளவி செத்து போய் கிடக்கும். அவன் ரொம்ப ஷாக்கிங் ஆகி ரொம்ப பயந்து போயிட்டு என்னாச்சு என்னால் தான் செத்து போயிட்டோம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கால் தடவை கீழே விழுவும். அந்த டெட் பாடி மேலே விழுந்து அவன் மேலே வாயிலிருந்து என்னென்ன கட்ரா வைக்கிற மாதிரி எல்லாம் கீழே வாயில கொட்டி அதுக்கப்புறம் அதை தொடச்சி அதுக்கப்புறம் டெட் பாடி உள்ளே போட்டுறாங்க. ஸோ இவன் ரொம்ப சேடாகவே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். வீட்டுக்கு கிளம்பி போயிட்ட பிறகு அவள் யோசிச்சுட்டே இருக்கு. அந்த டைமில் வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த வீட்டில் வந்துட்டு யாரும் நடக்கிற மாதிரி யாரும் வர மாதிரி நடக்குது. அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் அந்த மந்திரவாதிகிட்ட அந்த ஃபியூச்சர் படிக்கிற அந்த பர்சன்கிட்ட போயிட்டு எனக்கு ப்ளீஸ் என்னதான் நடக்குது எனக்கு தெரியல, ஏதாச்சும் சொல்லு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. இல்லை இது வந்துட்டு யாரும் ஒன்று கேர்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு எனிமையை வந்துட்டு சாகடிச்சிட்டு பலி கொடுத்துரு அப்படின்னு. நான் வந்துட்டு வெஜிடேரியன் சொல்லி அவள் கத்துறேன், என்னால் செய்ய முடியாது அப்படின்னு. நீ செஞ்சுதான் அவனும் இல்லை உன்னை செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவன் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப யோசிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போயிட்டு அவன் சொன்ன மாதிரி மறுபடியும் ஏதோ ஒரு கால் அவளை துரத்துற மாதிரி, ஏதோ காற்று அவள்கிட்ட பேசுகிற மாதிரி, அந்த இடத்துல எல்லாமே நடந்து போகிற மாதிரி பயங்கர ஒரு ஃபீல்ல அவள் ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவா. ஸோ அவன் என்ன பண்ணுறா, ஒரு வழி என்னன்னு சொல்லி கத்தி எடுத்து அந்த பூனை வீட்டில் இருந்த பூனைக்குட்டியை குத்தி சாவடிச்சு குழியில் போட்டு புதைச்சிடுவா. ஆனால் குழியில் போட்டு புதைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பூனைக்கு அவள் அத்தனை வெட்டுவா. ஆனால் அதில் ஒரே ஒரு காயம் மட்டும்தான் இருக்கும். ஸோ புதைச்சிட்டு இருக்கும்போது அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவன் வீட்டுக்கு அவங்க டின்னர் கூட்டிகிட்டு போயிடுவான். ஸோ டின்னர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு படுத்துடுவா. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் படுக்கலாம்னு சொல்லிட்டு படுக்க போகவும் அந்த இடத்துல ஏதோ மறுபடியும் ஒரு சத்தம் கேட்கும், நடக்க ஆரம்பிப்பான். உடனே அவன் என்ன பண்ண மறுபடியும்
அந்த ஃபியூச்சர் படிக்கிட்டே வந்து கேட்பான், ஏன்ப்பா நடக்குது, நீ தான் சொன்ன இல்லை ஏதாவது சாகடிச்சிட்டா ஒரு இனிமேல் கொடுத்துட்டா பழி வாங்கி கொடுத்துட்டா அதெல்லாம் இது மாதிரி நடக்காது அப்படின்னு. அப்பா சொல்கிறான், நீ நினைக்கிற மாதிரி இது கொடுத்துட்டா உனக்கு செட்டில் ஆகணும் நடக்காது, இது வந்துட்டு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு கேர்ஸ் வந்துட்டு சின்ன சின்ன இனிமேல் கொடுத்தா எனக்கு செட் ஆகாது. நான் வந்துட்டு ஒரு பெரிய எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு பெரிய மந்திரவாதி இருக்காங்க, நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன், ஆனால் அவங்கள்ட்ட பேசிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனில் சேர்த்துக்கு எனக்கு ஒரு 10,000 வேணும் அப்படின்னு. 10,000 ஆமாம். இவன் என்ன பண்ணுவா, சரி உயிருக்கு எனக்கு வந்துட்டு நான் உயிரோடு இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவோம், வீட்டில் எல்லாத்தையும் விற்றுருவா. விற்றாலும் வந்துட்டு அக்காவுக்கு வந்துட்டு அவளுக்கு காசு கிடைக்காது, ஒரு 3,000 அப்படி தான் கிடைக்கும். என்ன பண்ணுவா, சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. அழுதுகிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அந்த டைமில் அவங்க பாய் வந்துட்டு இல்லை பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு காசுலாம் கிடையாது, நீ அதாவது எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, ஆனால் நீ நம்புறதுக்காக நான் வந்துட்டு இது வந்துட்டு செய்கிறேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்துட்டு அவளை வந்துட்டு அந்த மந்திரவாதி பெரிய ஒரு மந்திரவாதின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவள் என்ன பண்ணுவாள், ஒரு ஆட்டை எடுத்துகிட்டு வருவாள். எனக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த அந்த மிஸ்டர் கேனிஷோட ஆத்மா வந்து என் உடம்புக்குள்ள வந்துட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் கையை எடுத்து இந்த ஆட்டு மேலே வச்சுருங்க. அதே மாதிரி அந்த பெரிய மந்திரவாதிக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க, அந்த அசிஸ்டண்ட்டை வந்துட்டு என்னோட ஆத்மா இந்த ஆட்டுக்குள்ளே போயிட்டு டக்குனு கத்தி எடுத்து தலை வெட்டிடு, ஒரே வெட்டா வெட்டிடு அப்படின்னு அவனும் ஓகேன்னு சொல்லிவிடுவான். சரின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா வந்து அந்த மந்திரவாதிக்குள்ள பூந்துட்டோன்னே இவங்க என்ன பண்ணுவா, கையை எடுத்து ஆட்டுக்கு மேலே வச்சுட்டு அந்த மிஸ்டர் கேனிஷோட ஆத்மா வந்துட்டு அந்த ஆட்டுக்குள்ளே பூந்துட்டோன்னே அந்த ஆடு வந்துட்டு இப்படி ஏமாத்திட்டேன், இப்படி வந்துட்டு சரியான போய்க்காரி அப்படி கத்தவும் இந்த எஸ்எஸ்எல் என்ன பண்ணுவோம், கத்தி எடுத்துட்டு ஒரே வெட்ட வருவார், ஒரே ஓகதான் ஓங்குவார். ஆனால் வந்துட்டு கத்தி அதனால படாது, விலைக்கு போயிடும். உடனே டக்கு அந்த ஆத்மா வந்துட்டு அந்த எஸ்எஸ்எல் உடம்புக்குள்ள பூந்துட்டு அங்கே ஒரு அடித்தடி ஆர்கியூ இதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் அந்த பெரிய மந்திரவாதியும் அந்த டைமில் அந்த மிஸ்டர் கேனிஷோட ஆத்மா வெளியாக்கி செத்து போயிடுவான். இவங்க நினைப்பாங்க, அப்பா தப்பிச்சுட்டா சாமி அப்படின்னு நினைக்கும். அப்பா அவனோட அந்த ஃபியூச்சர் படிச்சு சொல்லுவான், இல்லை இப்போதைக்கு தான் வெளியாக்கியிருக்காங்க, இது 2வது நாள், இந்த லேபே வந்துட்டு 3வது நாள் கூட உன்னை சாகடிச்சிடும். ஸோ அந்த கேர்ஸ் பண்ணி கொடுத்த அந்த பட்டன் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கவும் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி கொடுப்பா. அப்பா என்ன பண்ணுவான், ஒரு வெள்ளை கலர் என்வலப் எடுத்து அந்த பட்டன் அதுக்குள்ளே போட்டு அவன் சொல்லுவான், இது நீ யாருக்காச்சும் கிஃப்டாக கொடுத்துரு, நான் உனக்கு கிஃப்டாக கொடுக்க சொல்லி கொடுத்துருன்னு சொல்லி ரொம்ப இமோஷனலாக ஃபீல் பண்ணி இதெல்லாம் ஒரி பண்ணிக்காத, இது நீ மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நீ தப்பிச்சிருவேன், ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு. உடனே ஓகே எனக்கு நான் வந்துட்டு எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஸ்டடியாக ரெடியாக போவாங்க. அவன் பாய் ஃப்ரெண்டாக ஓகே எல்லாமே பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போகும்போது யாரோ ஒரு கலவை முன்னுக்கு வந்து டக்கு நின்றுவான். ஸோ ஷாக் ஆகி 2 பேர் பயந்து போய் பிரேக் போடுவோம் பாருங்க. பிரேக் போடும்போது தான் ஏற்கனவே இவன் கொடுத்த அந்த காயின்ஸோட கொடுத்தான் தெரியுங்களா, அந்த என்வலப்பை அவன் அது கீழே தான் காலில் தான் வச்சிருக்கான். இவன் வச்சிருந்த அந்த என்வலப்பும் அங்கே தான் அவன் தான் வச்சிருந்தா. ஸோ பிரேக் போடவும் அந்த என்வலப் கீழே விழுந்தது என்ன ஆயிருதுன்னா, இவன் இப்படி தேடவும் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. இது கூட தெரியாத அளவுக்கு அது ஓப்பன் கூட பண்ணாமல் அப்படியே எடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, யார்ட்டாச்சும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 4-5 பேர் பார்க்குறேன், அவங்க கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. டக்குன்னு மிஸ்டர் கேனிஷோட படத்துக்கு ஞாபகம் வருது. என்ன பண்ணாங்க, நேராக அவங்க புதைச்ச இடத்துக்கே போயிட்டு குழி தோன்றா அந்த நேரத்தை குழி தோண்டிட்டு இருக்க நேரத்தில் சரியான மழை வந்துடுது. அப்படி இப்படி அந்த படத்தை திறந்து நீ கொடுத்த இதே பட்டனை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வேகமாக கத்தி அப்படியே ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக இப்போ கோவமாக அந்த பட்டனை வைக்கிறத தான் அவங்க நினைக்கிறாங்க. அதை வந்துட்டு அவங்க வாயில் திரிச்சிட்டு புதைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே குளிச்சுட்டு, அப்பா இன்னைக்கு நம்ம பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு 7:30 வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ட்ரெயின் ஸ்டேஷனில் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வருவான். வந்துட்டோன்னே ஒரு கோட்டை பார்க்குறேன், அந்த கோட்டை அழகாக சொல்லி வாங்கிடுறான். அதையும் வாங்கிட்டு நேராக பாய் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் மனசில் தோற விஷயத்தெலாம் சொல்லிடுறேன். அன்றைக்கி ஆக்சுவலி என் பாஸ் வந்துட்டு நீயும் எடுக்கிற முடிவு தான் சொல்லி கொடுத்தாரு, ஆனால் நான் தான் வந்துட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தேன், இந்தமாரி ஆயிருக்காது மிஸ்டர் கேனிஷ்க்கு, எனக்கு ரொம்ப ஃபீல் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. உடனே பாய் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வருத்தம்ல, ஓகே பிரச்சனை இல்லை, இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு ஒரு ஐஸ் வைக்கிறான். உடனே இங்களாமா அப்படின்னு உடனே சொல்லி ஒரு விஷயத்தை கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு அவன் பாய் ஃப்ரெண்ட் எடுக்கிறான். அந்த என்வலப்பை அவன் ரொம்ப ஷாக் ஆகி அவளுக்கு அப்படியே என்னடா இது நம்ம எடுத்து போட்டுட்டு தானே வந்து இவன் எதையும் எடுத்து காட்டுறானே என்னடான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறியா. இவன் அந்த என்வலப்பை திறந்து இதை பார்த்தியாவது பட்டனு அந்த கேனிஷ் கொடுத்தான்னு சொன்னீங்க, அந்த பட்டன் இங்கே தான் இருக்குது அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு அந்த பட்டனை கையில் எடுத்துகிட்டு உமேகான் என்னாச்சு எப்படி மறுபடியும் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறான். ட்ரெயின் போகிற அந்த ட்ராக்ல விழுந்துட்டோன்னே விழுந்து கொஞ்ச நேரத்துக்கு திரும்புகிறா. ட்ரெயின் வருது, கீழே இருந்து 4-5 கைகள் வந்து அவளை எடுத்துட்டு அப்படியே உள்ளுக்கு எடுத்துகிட்டு போயிடுது. இந்த படத்தை இப்படி தான் முடிக்கிறாங்க. ரொம்ப சஸ்பென்ஸ், ரொம்ப சேடான ஒரு எண்டிங்கில் அந்த கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் ட்ரில்லிங் ரொம்ப எதிர்பார்ப்பீங்களோ கண்டிப்பாக அந்த படத்தை தனியாக பாருங்கள். தனியாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கதையோட ஸ்டோரி, அதோட இமோஷனல் எல்லாமே உங்களுக்கு உள்வாங்க முடியும். மறக்காமல் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா இல்லையான்னு பாருங்கள். பார்த்துட்டு இந்த கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்லுங்கள். சரியா? மறக்காமல் யூடியூப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அமைக்கிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய். Something do by darling, oh my darling,